Hello guys, this is City Car Trainers, highly professional personal car training. Viewers, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா how to drive on a traffic road அப்படின்ற கிளாஸ் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ டிராஃபிக் ரோட்டில் மூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்றனால தான் இன்றைக்கி நம்ம மேடம் கூட டிராஃபிக் ரோட் கிளாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வாட் ஐம் கோயிங் டு டெமான்ஸ்ட்ரேட் இஸ் இன் விச் கியர் வி ஹேவ் டு மூவ் ஆன் டிராஃபிக். ஃபுல் டிராஃபிக்கில் மூவ் பண்ணும்போது நம்ம எந்த கியர் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேடம் வந்து இப்போ செகண்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வி ஹேவ் டு ட்ரைவ் ஆன் செகண்ட் கியர் ஆஸ் வெல் அஸ் தேர்ட் கியர். ஸோ நம்ம ஸ்பீடை பொறுத்து. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகுது. ஸோ ஷி ஹேஸ் டு கம் டு ஃபர்ஸ்ட் கியர் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் த வெஹிக்கிள் ஹஸ் பின் ஃபுல்லி ஸ்டாப், நான் கம்பல்சரியாக ஃபர்ஸ்ட் கியர் தான் வரணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர் அண்ட் பேசிக் தியரி கூட. Now she will be moving again. So first gear la konjam move panna adutha moment we have to shift it to second gear now. Very good. No panna appadinga. So traffic la வந்து maximum second gear or third gear and maximum clutch control தான் ரொம்ப முக்கியம். இங்க பாத்தீங்கன்னா full and full of traffic road தான் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க அவங்க clutchலயே தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க vehicle. இப்போ இந்த இடத்துல she can shift it to third gear. No, shift it to third gear now. ஸோ இப்போ இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30, 20, 40, 60 இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்பீடோமீட்டரை வந்து ஜட்ஜ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. நம்ம போகிற ஸ்பீடை கால்குலேட் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு ஃபீல் ஆன் விச் ஸ்பீட் வி ஆர் கோயிங். இப்போ நம்ம 20க்கு மேலே போகும்போதே வண்டி வந்து ஒரு மாதிரி இழுக்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். ஸோ அதுக்கு மேலே இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அப்படி நமக்கு இதுவாகும்போது நம்ம வி ஹாவ் டு ஷிஃப்ட் த கியர். ஸோ பேசிக் பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வெஹிக்கிளோட ஸ்பீட் என்னன்றது நீங்கள் ஃபீல் பண்ணணும். இப்போ மேடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷி இஸ் டிரைவிங் வெரி கான்ஃபிடென்ட்லி. ஸோ இந்த ஃபீல் அவங்களுக்கு கொண்டு வரதுக்கே ஒரு 2 or 3 days ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷி இஸ் டிரைவிங் ஆன் 4th கியர். கரெக்டாக 40 ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. இப்போ ஸ்பீடு கம்மியாகுது. ஸோ அக்கார்டிங் டு த ஸ்பீட் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீட் நல்லாவே கம்மியாகுது. பட் கொஞ்சம் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டில் இருக்குன்றதுனால ஷி ஹஸ் ஷிஃப்டட் டு செகண்ட் கியர். ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணணும். கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் இருந்ததுன்னா டிராஃபிக்கில் நம்ம செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ட்ரைவ் பண்ணுறது செகண்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி சிக்னல்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோ பண்ணுறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் யூ ஹவ் ஸ்லோ டவுன் த வெஹிக்கிள், இப்போ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கலாம். ஒன்ஸ் த வெஹிக்கிள் ஹஸ் பீன் ஃபுல்லி ஸ்டாப், அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் கியர் வரணும். கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் இருந்ததுன்னா நம்ம செகண்ட் கியர்லேயே ட்ரைவ் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம தேர்ட் கியரில் போகலாம். ஸோ கியர் இன்க்ரீஸிங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பீடு. ஸோ நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண கியர் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ண நீங்கள் எந்த ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்பீடில் நீங்கள் கியரை டிக்ரீஸ் பண்ணிக்கணும். வண்டி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியர், கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் இருந்தால் செகண்ட் கியர். ஓகே. ஸோ வியூவர்ஸ், இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அகைன் ஷி ஹஸ் ஷிஃப்டட் டு செகண்ட் கியர். ஸோ ஃபஸ்ட் கியரோட மெயின் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிக்கப் பாயிண்ட்டுக்கு மட்டும் தான். நம்ம ஃபஸ்ட் கியரில் ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் கியரில் ட்ரைவ் பண்ணுறது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும், இன்ஜின் நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகும், உங்களுக்கே ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணணும். ஸோ வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் கிளாரிட்டியாக தரேன் உங்களுக்கு. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் எதானே உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் போஸ்ட் a rectification video for that. Also we do have a Facebook page named Nidhi Driving Instructors. ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் அவர் கஸ்டமர்ஸ் அவர் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் பேஜில். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். ஆல்சோ we do have a training images. ஸோ அதுவும் இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நைபர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஸோ உங்களுக்கே டிரைவிங் வேணும் அப்படின்னா கூட we provide our service at your doorstep. உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லைனாலும் எங்களோட வெஹிக்கிளே நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ we provide our service at your doorstep itself in a highly professional manner. Thank you viewers.